மசாலா தோசைக்குப்பா அதுக்கு வரமிளகாக சுடுதண்ணில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பூண்டு 10 பல். மிளகாய் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். பூண்டும் வெங்காயம் போட்டுருவோம். சும்மா ஒரு 5 மிளகாய் போட்டு 1.5 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. இதுக்கு தேவையான உப்பு. அவ்வளோதான், அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்தாச்சுப்பா. ஒரு கிண்ணியில் பவுலில் மாற்றிக்கலாம். மசாலா தோசை செய்ய போகிறோம்ப்பா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை அந்த மாசம் வச்சு மசிச்சு விட்ருவோம் நல்லா. அடுத்தது பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று தாளிக்கிறதுக்கு கடுகு பருப்பு, கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், உப்பு. இதுதான் தேவையான பொருட்கள். அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு அதில் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருவோம்ப்பா. கடுகு பருப்பு போட்டுடலாம்ப்பா. இதிலே கடலைப்பருப்பு போட்டுடலாம். பொரியட்டும். வந்துடுச்சு. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் போட்டுருவோம். வெங்காயத்தை போட்டுருவோம். அதிலே பச்சை மிளகாய் போட்டுருவோம். அதிலே கருவேப்பிலை போட்டுருவோம். அதிலே மஞ்சத்தூள் போட்டுருவோம். அதிலே உப்பு போட்டுருவோம். இதிலே மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு போட்டுடலாம்ப்பா. மச்சதில் சும்மா 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதே காயத்துக்கு இதில் ஊற்றிப்போம். நல்லா ரெடி ஆகிடுச்சுப்பா மசாலா உருளைக்கிழங்கு தோசையில் போடுறதுக்கு. மசாலா தோசைக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோம். கொஞ்சம் நேரம் நம்ம தோசை ஊற்றி மசாலா தோசை ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்கப்பா. மேலே இந்த நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரே மாதிரி தடவி வச்சுப்பா. இதில் நம்ம செஞ்சு வச்ச மசாலா இதில் போட்டுருவோம். ஒரு ஸ்பூன் நெய் நல்லா ஊற்றிட்டு மூடியை போட்டு நல்லா மூடி வச்சுருவோம். வெந்தோன்னா உங்களுக்கு வாங்கிக்கிறேன். மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்ப்பா. நல்லா மசாலா தோசை வெந்து ரெடியாக இருக்குது. 2 மசாலா தோசை. மசாலா தோசை ரெடிப்பா. அதுக்கு காம்பினேஷனுக்கு நல்லா ரெட் சட்னி, நல்லா ஒரு சாம்பார், மணக்க சாம்பார், தேங்காய் சட்னி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.